ரோமர் 10வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். நம்ம ஏசப்பா நம்ம கிட்ட எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டாரு. ஏன்னா ஏசப்பா நம்மளை படைச்சவங்க, ஒவ்வொருத்தங்களையும் தனித்தனியா அழகா படைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நம்ம கிட்ட ஆண்டவர் எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டாரு. இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க சில வித்தியாசங்களை பார்த்து தான் நம்ம கிட்ட பழகுவாங்க. நம்ம எப்படி இருந்தாலும் ஏசப்பா நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்க. எனக்கு அழகு இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, எனக்கு அந்த பொருள் இல்லை, இந்த பொருள் இல்லை, எல்லாமே நான் குறைவுபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்னா கூட ஆண்டவர் அதை ஒரு குறைவாகவே பார்க்க மாட்டார். ஏன்னா நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் வந்துட்டு ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர்கிட்ட இல்லாதது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏசப்பா கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் என் ஜெபத்தை ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தின் மேலே தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரு. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் உங்களுக்கு நேர்த்தியாக செய்வாங்க. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.